தூய்மை பணியாளர்கள் என்றால் குப்பை பொறுக்கிறவர்களாம். குப்பை பொறுக்கிறவர்கள். குப்பை பொறுக்கிறவர்கள் என்றால் தலித்துகள். தலித்துகள் என்றால் விசிகா. சரி, ஏன் அப்போ அந்த பக்கம் போகல நீ? இப்போ என்னோடய பிரச்சனையே, நான் 23,000 சம்பளம் வாங்குறேன், என்னை 13 ஆக்குறேன், ஒரு 10,000 துண்டு விழுதில். துண்டு விழுந்தால் நான் ஒரு வேளை பட்டினி இருக்கணும், இல்லை நான் வந்து ஒரு 8,000 10,000 வீட்டு வாடகை இல்லைன்னா நான் ஒரு 4,000 வரணும். இதுதானே? இதை பேசியாருன்னா வந்து பர்மனன்ட் பண்ணால் உன் பிள்ளையை திருப்பியும் கக்கு சார விட்டுருவேன், குப்பை இல்லை விட்டுருவேன். அதனால் இதை பர்மனன்ட் பண்ணக்கூடாது. இதுவா சமூக நீதி சார்? எப்படி சார் இது? இந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்கிறேன், உனக்கு மட்டும் எப்படி அது மாதிரிலாம் எப்படி அவங்க இப்படி சிந்திக்க தோணுதுன்னு கவுண்டமணி செந்திலை பார்த்து கேட்பார். அந்த மாதிரி செந்தில் கணக்கா எப்படி தான் இதெல்லாம் அவருக்கு வந்து யோசிக்க தோணுதோ தெரியல. அதனால தான் காலையில் ஃபோன் போட்டவன் சொல்கிறான், இப்படி கேட்டார், எங்கள் தலைவர் திராவிட மலத்தை முகத்திலே பூசி கொண்டு இருக்கிறார், அதுக்கு நீ பரவாயில்லப்பா அப்படின்னு விடுதலை சித்தக்காரன் காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார்.